இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிங்க. we have done more than 23 to 24 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரைட் நோ வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. இந்த வருஷம் எங்களுக்கு வந்து அவங்க ஆர்டர் கொடுத்ததே 3 ஏரியாங்க. ஏரியா 2, 3, 4. 3 and 4 வந்து கொஞ்சம் சின்ன ஏரியாஸுங்க. அதாவது நியர் அபவுட் 30,000 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, 20,000 ஸ்கொயர் ஃபீட் ஒன்றுங்க. இந்த பர்டிகுலர் பில்டிங் மட்டும் நியர் அபவுட் ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 4th ப்ராஜெக்ட் இப்போ தான் ரீசெண்டாக பண்ணாங்க. இதுதான் வந்து நாங்கள் பண்ணதிலே வந்து பிக்கஸ்ட் ஸ்பேனுங்க. இந்த பர்டிகுலர் வேர் ஹவுஸ் லொகேஷனில் ஒரு ஸ்பேன் வந்து 140 ஃபீட்டு, லெங்த் வந்து 400 ஃபீட்டுங்க. இதோட மேஜர் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து டெட்லைன் வந்து ரொம்ப குரூஷியலுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த டைம் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நியர் அபவுட் ஒரு 3.5 months தாங்க, இன்க்ளூடிங் சிவில். இவ்வளோ பெரிய ஏரியா வந்து 3.5 months பண்ணுறதுங்கிறது ஒரு மேஜர் சேலஞ்சு தாங்க. அந்த சேலஞ்சில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எடுத்து எக்ஸிக்யூஷன் பண்ணோம். எரெக்ஷன் அப்போ நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க நாங்கள். ஏன்னா அது கொஞ்சம் ஹை விண்ட் ஏரியாங்க. தூத்துக்குடி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹை விண்ட் ஏரியா. அந்த விண்ட் ஏரியாவில் ஷீட்டிங் வந்து மேலே ரேஸ் பண்ணும் போதே நிறைய சேலஞ்சஸ் வரும். இட் இஸ் நாட் ஈஸிங். வித் ஆல் தோஸ் டிஃபிகல்ட்டிஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் ஆஸ் பர் த டெட்லைன் தட் வி ஹவ் கிவன் டு த கஸ்டமர்ஸ். இந்த ப்ராஜெக்டோட டைப்னு பார்த்தீங்கன்னா 8 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க. சைடில் வந்து வெர்டிகல் கிளாடிங்க்கு பதிலாக சைட் ஷீட்ஸ் வந்து நார்மலாகவே வந்து க்ரிம் பண்ணிவிட்டு டாப் ஷீட்ஸே வந்து சைட் கிளாடிங்க்கு யூஸ் பண்ணிடுவோம். என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர் ஹவுசிங் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா டவுன் டேக்ஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண முடியாதுங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ணுற வேர் ஹவுஸஸில் எல்லாமேங்க ஒரே டாப் ஷீட்டே வந்து அப்படியே க்ரிம் பண்ணி கிளாடிங்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதோட எஸ்தெட்டிக்கல் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட மேஜர் பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா கலரிங் ஆஃப் த ஷீட்ஸுங்க. ஃபர்ஸ்ட் பே அண்ட் லாஸ்ட் பே மட்டும் டார்க் கிரே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன் பிட்வீன் ஃபுல்லாக ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பெசிஃபிக்கலி இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு SDPன்னு சொல்லுவாங்க, சூப்பர் டியூரபிள் பாலிமர். அந்த ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஷீட்ஸோட வி ஹேவ் கேரண்டி நியர் அபவுட் 10 yearsங்க. இப்போ கலர் ஃபேடிங் கேரண்டி மட்டும் 10 years வந்து இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட்டோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவன் தி பெஸ்ட் ஃபினிஷ் டு த கஸ்டமர்ஸ். ஸோ இன்றைக்கி எந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, தூத்துக்குடி சிட்டிக்குள்ளார ஒரே இடத்துல நம்மளுக்கு ஒரு 3 வேர் ஹவுஸ் ஆர்டர் கிடச்சிச்சு. இந்த 3 வேர் ஹவுஸ் ஆர்டரும் எப்படி நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் அந்த கஸ்டமருக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஹையாக இருந்ததுனால அதே கஸ்டமர் நம்மளுக்கு இந்த 3 ப்ராஜெக்ட் ஒரே லொக்கேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 3 பில்டிங்கோட ஏரியா. ஒரு பில்டிங் வந்து ஹையஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டாக 45,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ரெண்டாவது பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 30,000 ஸ்கொயர் ஃபீட். மூணாவது பில்டிங் 20,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த 3 பில்டிங்கும் சிங்கிள் ஆர்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பில்டிங்கோடது ஸோ 2 பக்கமும் க்ரிம் ஷீட்டாக இறங்கும். ஃபுல் சைட்டையும் 3 பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா கிளாடிங் அண்ட் ஆல்சோ ரூஃப் சைமல்டேனியஸாக பண்ணி டீமை நாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன் டைமில் முடிக்கணும்ட்டு முடிச்சு கொண்டு வந்தோம். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு 2வது பில்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 150 ஃபீட்டோட கிளியர் ஸ்பேனில் வரும். இதில் நம்ம இன்டர்மீடியட்டில் எங்கேயுமே காலம் இருக்காது. ஸோ கிளியர் ஸ்பேனில் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் 100% பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடணும். பர்டிகுலராக இந்த பில்டிங்கில் நம்ம என்ன சேலஞ்ச், எரெக்ஷன் வைஸில் என்ன சேலஞ்ச் பண்ணணும்னா, ஸோ இது வந்து 150 ஃபீட் கிளியர்ஸ் பண்ணுறதுனால ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக 3 கிரெயின் போட்டு எரெக்ஷன் பண்ண முடியும். இதோட ஈவ் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மீட்டருக்கு பக்கம் வரும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் லொக்கேஷனாக இருக்குங்க. இந்த தூத்துக்குடி லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா 3 டைப் பில்டிங்கும் ஒரே இடத்துல நியர்பை டிஸ்டன்ஸில் வந்துருக்குங்க. இந்த பில்டிங்கோட டைப்புன்னு பார்த்தீங்கன்னா A டைப்புங்க, வித் கிரிம்போட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பில்டிங்கோட டோட்டல் டன்னேஜ்னு பார்த்தீங்கன்னா 220 டன்னேஜுங்க. இந்த பில்டிங்கில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வித் லோரோட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க. லோருக்கு பார்த்தீங்கன்னா சி பிளாசிங் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கெனோபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூப் எக்ஸ்டென்ஷனும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம்.